ஏன்னா பச்சையா தெரியும், நீங்க சொல்றது பச்சை பொயின்னு, அதையும் பச்சை கலர்ல போட்டு வச்சிருக்கீங்களா? பச்சை அப்படி பொத்திண்டி நில்லையா ஓரமா? ப்ரோ என்ன ப்ரோ சாப்பிட்டு இருக்கீங்க? பீஃப் மிச்சர் ப்ரோ. ப்ரோ பார்க்கவே இல்லை, இன்னும் அதுக்கு முன்னாடி அடிச்சுட்டு இருக்கீங்க. பார்க்காம அடிப்போம், பார்த்துட்டு அடிப்போம். அது அடிக்கிறதுக்கு பார்க்கவெல்லாம் வேணாம் ப்ரோ, பேரை கேட்டல அடிக்க. ஸோ கைஸ், இன்னைக்கு நம்ம அடிக்க போறது எந்த படத்தை அப்படின்னு பாத்தீங்கன்னா கேரளா ஸ்டோரி 2. பொதுவாக நம்ம இப்படிலாம் அடிக்க மாட்டோம், ஆனா இந்த தடவை பெரிய அடியா ஒண்ணு இருக்கு. இவனை பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்கியா? அதெல்லாம் பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்குன்றா. அட நம்பியா, பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்கு. பார்த்தாலே எப்பறம் ஒருத்தனை பார்த்தா அடிக்கணும் போல தோணும். இவனை பாரு, வர நம்பி. ஒரு வாட்டி நான் பார்த்துட்டேன். இல்ல, நான் இன்னொரு டைம் பார்த்தாலும் அடிப்பேன். பார்க்கலாமா? பார்க்கலாம் வாங்க. அதாவது ஒரே விஷயம் ப்ரோ, சப்பு மட்டும் ஆன் பண்ணுங்க. இருங்க. புரியுது, கொஞ்சம் கொஞ்சமா புரியுது ப்ரோ. என்ன சப், என்ன ப்ரோ பாஷை இது? इंशाअल्लाह अगले 25 साल में पूरा भारत एक इस्लामिक स्टेट होगा। அதான் இந்த ஸ்டேட்மெண்ட் தான். भारत में शरिया लागू होगा। ये ब्याह इलीगल है, पॉक्सो केस है, ये 16 साल रही है वो। इन पेपर्स के हिसाब से आपकी छोरी 18 साल की है। सारी जिंदगी बर्बाद कर देगा, बात ने समझते ब्याह। आप नहीं समझे हो पापा, मारो रशीदा सो नहीं है। मम्मी पापा को बिना बताए हम करेंगे नहीं शादी। अगर तुम्हें नहीं करनी शादी तो रुक जाते हैं, और अगर हम पे भरोसा है तो कर लेते हैं। क्या आपको मोहम्मद फैजान से निकाह कबूल है? कबूल है। सुभान अल्लाह, मुबारक हो, मुबारक हो। शौन रिश्ते की बुनियादी धोखो हो गए, वो रिश्ते के लाने जिंदगी ने கேரளா ஸ்டோரி தானே? फैजान ऐसा नहीं है। நீங்க சப்டைட்டில் வரலீங்க. स्टार्ट बाय लिविंग इन। मैं कन्वर्ट नहीं होंगी। हाँ, और वैसे भी मैं इन सब चीजों में बिलीव नहीं करता। बच्चे तो होंगे ना, वो किस रिलीजन को फॉलो करेंगे? मेरा सलीम ऐसा नहीं है। हमारा काम है हिंदू लड़कियों को अपना बनाना। हमारे यहाँ ये सब नाच गाना ना हराम है। ये तो धोखा है। बढ़ाऊं मैं थारी रील। ப்ரோ वो लिबरल ரொம்ப இதுவா இருக்கு. जो रिलीजन में बिलीव ही नहीं करता था। हम कभी नास्तिक नहीं होते, सिर्फ तुम काफिर लोग नास्तिक होते சப்டைட்டிலே பாருங்க bro, எல்லாமே போடல, எல்லா இதுவும் வரல. एक पल के लाते भी तुमने हमसे प्यार करो कि नहीं करो। हो। नई जिंदगी मिल रही है तुझे, जीना सीख ले। अर्जुन रेड्डी बैकग्राउंड स्कोर हम यूनाइटेड नहीं है ना, इसी बात का फायदा उठा रहे हैं वो लोग। हमें आपसे कुछ नहीं चाहिए, बस एक आवाज, एक सपोर्ट। நல்லா இருக்கியா? भूखी मर जाऊंगी, இதான் அந்த ஐகான், இந்த சீன் தான். खाऊंगी। Goes beyond. लड़कियां और लानी है। अब की बार ऊंची जात की लड़की लाए, और बामन की लड़की के 12 लाख मिलते हैं। जय लड़की, इस पर जो खर्च कर रहा है उसका तुम्हें याद नहीं का वसूली कर वो। Before your daughter becomes their next target. நல்லா இருக்குப்பா, நல்லா இருக்கு. மிச்சரை வந்து டீல கலந்தாச்சு. சரி, முதல்ல இந்த படத்துக்கு எதுக்கு கேரளா ஸ்டோரின்னு பேர் வச்சிருக்காங்க? இப்ப போன படத்துல பாத்தீங்கன்னா ஷாலினி உன்னிகிருஷ்ணன் இருந்தாங்க, சோ வந்து கேரளா ஸ்டோரி. இப்ப இதுக்கு ஏன் கேரளா ஸ்டோரி 2? ஆனா கோஸ் பியாண்ட். ஆமா, கேரளாவை தாண்டி போதாமா அது எங்கேயோ. இப்போ எனக்கு இதுல புரியாது என்ன அப்படின்னா, இந்த படம் நமக்கு இப்ப அவசியமா? கண்டிப்பா தேவையில்லை. இது ஒரு ஹேட்ரட் ஸ்ப்ரெட் பண்ற மாதிரி இருக்கு ப்ரோ. ஒரு ஸ்டேட் மேல இல்ல ஒரு கம்யூனிட்டி மேல ஹேட்ரட் ஸ்ப்ரெட் பண்ண மாதிரி இருக்கு பயங்கரமா. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்ப இது வந்து ஃபிக்ஷனா இருந்துச்சுன்னு வைங்களேன், இது வந்து ஃபிக்ஷன் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா, அந்த டைரக்டர் வந்து சொல்றான் அப்படின்னா, அப்ப அவருக்கு மூளையில ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். உண்மை அப்படி இல்ல, இது உண்மை கதைன்னு அவர் சொல்றாரு. இவருதான் காமாக்கியா நாராயண் சிங். சோ இது ஒண்ணுனா இது ஃபிக்ஷன், இது ஃபிக்ஷன் கதை அப்படின்னா ஒரு மூளையில பிரச்சனை இருக்கு. அப்படி இல்ல இது வந்து ஒரிஜினல் கதை அப்படின்னு அவர் சொன்னாருன்னா, சட்ட ரீதியா ப்ரூவ் பண்ண சொல்லுங்க.
ப்ரூவ் பண்ணுங்க, ப்ரூவ் பண்ணலாம் ஒரு அரெஸ்ட் பண்ணுங்க. எதுக்கு இந்த மாதிரி படம் எடுத்து மக்களை இப்போ எதுவுமே தெரியாத ஒரு ஆள் பார்த்தா என்ன நினைப்பாங்க? ஐயோ இப்படி எல்லாம் நடக்குது, ஐயோ. அதான் நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி ஒரு கம்யூனிட்டி மேலேயே ஒரு ஹேட்ரட் ஸ்ப்ரெட் ஆகுது. இன்னொன்னு ஒரு ஸ்டேட் மேல அதை அப்படியே திணிக்க பாக்குறாங்க. இந்த ஸ்டேட்னா இப்படிதான், அந்த கம்யூனிட்டினா இப்படிதான் அப்படின்ற அந்த ஒரு ஹேட்ரட் ஸ்ப்ரெட் பண்ற மாதிரி ஒரு ப்ரொபகேண்டா தான். ப்ரொபகேண்டா படம் தான் இது. சரி இல்ல ப்ரோ, எனக்கு இன்னும் காண்டாகிறது என்னன்னா பீஃப். அது அந்த மேட்டருக்கு வரேன் நான். இந்த படம் எல்லாம் சென்சருக்கு பிரச்சனை இல்லையாமா, ஆனா ஜனநாயகனே விடுங்க, ஜனநாயகன் விடுங்க. கடைசி ஒரு போஸ்ட் ஒன்று பார்த்தேன், ஒரு 9ல இருந்து 12 படங்களோட பேரை மாத்த சொல்லியிருக்காங்க. டைட்டில்ல வந்து இப்போ ஸ்ரீ நாராயணன் இருந்துச்சுன்னா ஸ்ரீய தூக்கு, நாராயணன் மாத்து, அத நார்னே போட்டு முடிச்சுக்கோ சாமி. அப்படி சொல்றானுங்களாமா ப்ரோ எங்கேயுமே? அதாவது எனக்கு புரியல. இப்போ சென்சார் போர்டுங்கிறது ஒரு மதத்துக்கு இல்ல ஒரு கும்பலுக்கு சப்போர்ட் பண்ற ஒரு குழுவா, இல்ல சினிமால ஆபாசமான காட்சிகள், தேவையில்லாத காட்சிகளை அறுத்து வீசருக்கு உதவக்கூடிய ஒரு குழுவா இவங்க? முதல் கேள்வி அது. இந்து கடவுள்கள் பேர் இருக்கக்கூடாது, இந்து கடவுள்களை மென்ஷன் பண்ற மாதிரி இருக்கக்கூடாது, வில்லன் கதாபாத்திரம் வந்தா இந்து கடவுள் பேர் அதுல இருக்கக்கூடாது வில்லனுக்கு. இவ்வளோ சென்சார் போர்டு சொல்றப்போ, அதே மாதிரி இன்னொரு மதத்தை பத்தி இப்படி ஒரு படம் எடுக்கும்போது எங்க போச்சுன்னு சென்சார் போர்டு ஏன் வந்து இவங்களுக்கு U/A16+ கொடுத்துருக்காங்க? இன்னொன்னு ப்ரோ, கேரளால இந்த மாதிரி ஒரு அந்த ஜானகி வெர்சஸ் ஸ்டேட்னு ஒரு படம் வந்துச்சுல்ல, அனுபவம். அப்புறம் அதுல அந்த ஜானகின்ற அந்த பேரே தூக்க சொல்லிட்டாங்க. எங்க பாருங்க, இப்போ பேரு வந்து மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய சென்சார் போர்டு இப்பேற்பட்ட ஒரு கதை, இப்பேற்பட்ட ஒரு கேவலமான ஒரு காவியம் ஏன் மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாதுன்னு நினைக்கல? இது ஒரு தப்பு ஏன் சென்சார் போர்டு தோணல? அப்ப சென்சார் போர்டு யாரோட கைக்கூலி? இப்பவாது 2 வார்த்தை பேசுங்கய்யா. இதே மாதிரி டைட்டில்ல நீங்க சொன்ன டைட்டில்ல நாராயணன் அப்படின்றது, அந்த படம் பேரு ஒரு பாரதிய உள்பண்ணம் அப்படின்ற ஒரு படம். அதுல வந்து அந்த பாரதிய அப்படின்ற வருதுனால அது பாரத்னோ இல்ல வேற ஏதாவது நீங்க மாத்துங்க அப்படின்னு சொல்லி கேஸ் போட்டு அந்த குழு மேலேயே பிரச்சனை பண்ணி அது பெரிய பிரச்சனையா இருக்கு. இன்னொன்னு ஹலால்னு ஒரு படம் வந்திருக்கு, அதுல அந்த பேரை மாத்தணும், அந்த பேரே மாத்துங்க அப்படின்ட்டு. இப்போ என்னோட முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னா, இப்ப வந்து இந்த படத்தோட டைரக்டர் ஒரு பேர் என்ன, நாராயணன் சிங்கா. இப்ப வந்து காமாக்கி நாராயணன் சிங். என் கேள்வி என்ன அப்படின்னா, இவருக்கு எங்க இருந்து இந்த 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 கருமாந்திரம் கிடைச்சது? எதுக்கு கேரளாவில் இது இருக்கிறீங்க? இப்ப இந்த பீஃப் வாயில திருகுறாங்கல்ல, எனக்கு வந்து இந்த பீஃப வச்சு இன்னும் எத்தனை நாள் தான் அரசியல் பண்ணுவாங்க புரியல. சாப்பாட்டுல கூட அரசியல் பண்ணக்கூடிய ஒரு கேவலமான மைண்ட் செட் இருக்க ஒரு ஆள் வந்து இவ்வளவு பெரிய ஒரு சோர்ஸ், ஒரு மீடியம் சினிமா அப்படிங்கிறதுக்குள்ள இவ்வளவு ஈஸியா இந்த மாதிரி ஒரு கதையை எடுக்கும்போது அது எவ்வளவு பெரிய ஆபத்துன்னு எவனுக்குமே புரிய மாட்டேங்குது. ஒரு மெச்சூரிட்டி இல்லாத, ஒரு மண்டையில மூலங்கிறது இல்லாத ஒருத்தன் தான் இன்னும் ஃபுட்டை வச்சு பொலிட்டிக்ஸ் பண்ணுவான். அதையும் வந்து ஏத்துக்கிற, அதையும் ஒத்துக்கிற ஒரு கும்பல் இருக்கு. அது எனக்கு வந்து ரொம்ப ஃபர்ஸ்ட் பார்ட் வரும்போதே வந்து கேரளால வந்து பயங்கரமா ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டாங்க. என்னடா இது, நம்ம இது ஊரே இல்லையே, கேரளாவே இல்லையே அப்படின்னு. கேரளா கொண்டுனா வருவோம் ப்ரோ. ஒரு மீம் ஒண்ணு பார்த்தேன், அந்த கை கொடுக்குற அந்த மாதிரி தான் ப்ரோ. நீங்க நார்த்ல எவன் வேணா இது ஏத்துக்கோ, என்னால ஏத்துக்கவே முடியாது. நான் என்னோட நெய்பர்ஹுட் எப்படி இருக்கும், என் வீட்டுக்கு சுத்தி இருக்கிற முஸ்லீம் இருக்காங்க, ஹிந்து இருக்காங்க, கிறிஸ்டின் எல்லாருமே இருக்காங்க. எனக்கு வந்து என் வீட்டு நெய்பர் பாய் மாமா பாய் மாண்டி தான் கூப்பிடுறாங்க. பாய் மாமா தான் அவங்க, எனக்கு அவங்க மாமா தான், அவங்களுக்கு நான் பையன் மாதிரி தான் பார்ப்பாங்க. சோ எனக்கு வந்து இப்போ இந்த படத்தை இப்ப நான் வந்து ஒரு தெளிவான ஒரு ஆளு, எனக்கு எதுவுமே ஆகாதுங்கிறீங்க ஓகே. ஆனா ஒரு சராசரியான ஒரு ஆளு, கொஞ்சம் படிப்பு விவரம்லாம் கம்மியா இருக்க ஒரு ஆளு, எதை பார்த்தாலும் ஈஸியா நம்பக்கூடிய ஒரு ஆளுன்னு வைங்களேன். அவர் இந்த மாதிரி படம் பார்க்கும்போது அவர் பக்கத்துல இருக்க, அவர் தெரிஞ்ச இன்னொரு இஸ்லாம சேர்ந்தவங்களை எப்படி பார்ப்பாங்க முஸ்லீம்ஸ்? அவங்க மனசுக்குள்ள தானா ஒரு இதை விதைக்கிறீங்க, ஐயோ எல்லாருமே இப்படிதான் இருக்கும். இதுல படத்துல வேற அவன் என்ன காட்டுறான் பாத்தீங்களா, எல்லாரையுமே நல்லவன மாதிரி காட்டி குஷ்டி வைக்கிறாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா மக்களோட மனசுல என்ன தோணும், இவன் நல்லவனாவே இருந்தாலும் டேய் இவன் நம்பிதான் இவன் வெளியே இதா இருப்பாங்க. அந்த ஹோல் ஃபேமிலியே அந்த மாதிரி, அந்த இஸ்லாமிய அவங்க அம்மா அப்பா எல்லாரும் அதுல வந்து சொல்றாங்கன்னா, அந்த பிராமின் கேர்ளா இருந்தா இன்னும் காசு கொஞ்சம் ஜாஸ்தியா கிடைக்கும் அப்படின்னு அந்த ஒரு டைலாக் வருது இல்ல லாஸ்ட். இப்போ அந்த டைலாக்ல நம்ம அந்த அரசியலை புரிஞ்சுக்கணும், அந்த ஒரு டைலாக்ல அந்த அரசியலை புரிஞ்சுக்கணும், அந்த அரசியலை வந்து புரிஞ்சுக்கணும். பேச வேணாம், பேசினா நம்மளும் அவங்களுக்கு ஒரு டிராப்ல விழுந்துருவோம். ஆனா அதான் அரசியல், அதான் அங்க அரசியல். எனக்கு புரியவே மாட்டேங்குது. வை கேரளா? நம்ம சோசியல் மீடியா எடுத்து பார்த்தாலே அந்த கேரளா சைடு இருக்கிற நிறைய மீடியாஸ் எல்லாம் இதை பத்தி டிபேட் பண்றாங்க. இப்ப நம்ம சோசியல் மீடியால அடி நடிக்கிறாங்க ப்ரோ. இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸா இருக்கட்டும், யூடியூப் கிரியேட்டர்ஸா இருக்கட்டும், எல்லாருமே 4 பக்கமா அடிச்சிட்டு இருக்காங்க.
ப்ரோ அடிக்கதான் செய்யணும். அப்புறம் இந்த படம் என்ன பண்றது, அடின்னு அடிக்கணும். இதை பார்க்காம அடிப்பேன் நான். இதெல்லாம் படம் பார்க்கலாம் அடிப்பேன். அந்த மாதிரி இந்த படத்தெல்லாம் அடிக்கிறதுக்குன்னு எடுத்து வச்சிருக்காங்க இந்த படம். இல்ல எனக்கு இந்த மாதிரி ஒரு படத்தை எடுத்து இந்த மாதிரி ப்ரொபகண்டா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருந்தா நம்ம எங்க நம்ம டெவலப் பண்ணோம், நம்ம படிச்சது எதுக்கு, நம்ம இந்த ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரில வாழ்றது எதுக்கு, எல்லாமே வேஸ்ட் தானே. அவ்வளவு பெரிய எஜுகேஷன் வச்சுக்கிட்டு விவரம் எல்லாம் கத்துக்கிட்டு எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி ப்ரொபகண்டா பண்றது மிக 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 மிகப்பெரிய தப்பு. ஆனா எனக்கு ப்ரோ எனக்கு சத்தியமா சென்சார் போர்டு நினைச்சா வெறியாவது ப்ரோ. இதுக்கு எப்படி ப்ரோ யூபிஏ கொடுத்தாங்க? அதான் நானும் யோசிக்கிறேன். இது ஒரு வார்த்தை கூட மியூட் பண்ணல ப்ரோ, ஒரு வார்த்தை கூட மியூட் பண்ணல. இல்ல ஏன் இப்போ அவங்களுக்கு ஜாதியை பத்தி குறிப்பிட்ட ஒரு இனத்தை பத்தி பேசும்போது அவங்களுக்கு ஏன் பிரச்சனை வரல? இல்லாட்டி மட்டும் இந்த இதை இந்த ஸ்பெசிபிக்கான இந்த வேர்டை மியூட் பண்ணுங்க, அது ஒரு கம்யூனிட்டியை பாதிக்கலாம் அப்படின்னு சொல்றேன் ப்ரோ. இந்த ஒரு டைட்டிலுக்கே ஒரு வாரம் வச்சு அடிக்கலாம். பிஃபோர் யுவர் டாட்டர் பிகம்ஸ் தேர் நெக்ஸ்ட் டார்கெட் அப்படின்ட்டு இந்த ஒரு டைட்டிலுக்கே வந்து ஒரு வாரம் வச்சு அடிக்கலாம் அவனை. அப்ப இவ்வளவு தைரியம் இருக்கு ஒரு ஆளுக்கு. பெரிய பின்புலம் ஒண்ணு இருக்கு, பேக் சப்போர்ட் பேக்ல இருந்து பெரிய சப்போர்ட் இருக்கு. இல்லாம நடக்காது. பச்சையா தெரியுது. அந்த பச்சை கலர்ல போட்டு வச்சிருக்கீங்க. இந்த இந்த இதுக்குதான் நாங்களும் இங்க பச்சை கலர் லைட் வச்சிருக்கோம். ஏன்னா பச்சையா தெரியுது, நீங்க சொல்றது பச்சை போயிடுது. அதையும் பச்சை கலர்ல போட்டு வச்சிருக்கீங்களா? பச்சை அப்படி பொத்திண்டி நில்லையா ஓரமா? வேற ஏதாவது வந்து வாயில இல்ல நான் தான் நம்ம ப்ரோ உங்ககிட்ட பேசுறேன். நம்ம கண்டிப்பா இது ரியாக்ட் பண்ணியே ஆகணும். இருக்குதோ இல்லையோ அவனுக்கு ப்ரமோஷன் வருது, அது ரெண்டாவது மேட்டர். ஆனா நம்ம சைட்ல ஆஸ் ஒரு அப்கமிங் யூடியூபரா நம்ம இது கண்டிப்பா ஏதாவது பேசி ஆகணும். ஒரு சினிமா விரும்பியா நம்ம இதை பேசி ஆகணும். என்னையெல்லாம் விட்டா இதை விட மோசமா கிளிப்பேன். சரி நம்ம கேமரா முன்னாடி உட்காடுறோம், சேனல்ல ஒரு எத்தனையோ பேர் பார்ப்பாங்க, கொஞ்சம் பேர் அவங்க முன்னாடி கொஞ்சம் டீசெண்டா இருக்குன்னு சொல்லிதான் அடக்கொடமா பேசிட்டுவேன். இல்ல போட்டு கிளியும் கிழிச்சிருவேன். அந்த டைரக்டர் வந்து என்ன பண்ண சொல்லணும்னா, நீங்க இந்தியாவுக்கு ப்ரீமியர் பண்ண இந்த இந்தியால இருந்து, அதாவது உங்க இந்தியா இருக்கு தெரியுமா, அவங்க இந்தியா மேல இருக்கு, அது இந்தியா, அவங்க இந்தியா. நீங்க என்ன பண்றீங்க, எங்களோட இந்தியாவுக்கு வாங்க, சவுத் இந்தியா வந்து ப்ரீமியர் பண்ணுங்க. ஷோ அருமையா இருக்கும். ஓட விட்டாடிப்பாங்க. இந்த வீடியோ பாக்குறவங்களே என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, பீஃப் சாப்பிடுங்க, சந்தோஷமா அவ்வளவுதான். என்ன பிடிக்குதோ அதை சாப்பிடுங்க, அதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. உணவை வச்சு அரசியல் பண்றது மிக மிக ரொம்ப தவறான ஒரு செயல். அவனுக்கு விரும்புறது அவன் சாப்பிடுங்க. இல்ல ப்ரோ, கண்டிப்பா இதுக்கு ஏதாவது கேஸ் போட்டுருவாங்க கேரளா சைட்ல இருந்து. யாராவது அட்வொகேட்ஸோ இல்ல ஏதாவது ஒரு குழு மாதிரி ஏதாவது கண்டிப்பா கேஸ் போடணும் கேஸ். ஆனா இல்ல நம்ம சிஎம்ஏ இதுக்கு எதுக்கு பேசிட்டாப்ல இந்த மாதிரி ப்ரொபகண்டா பரப்புறாங்கன்னு. எனக்கு இன்னுமே புரியல, எதுக்குடா கேரளா ஸ்டோரி, கேரளா கேரளா என்னடா உங்களுக்கு பண்ணிச்சு, கேரளா வேண்டாம் ப்ரோ. இப்போ நீங்க நார்த்ல போனா படம் எல்லாம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா இந்த சவுத் சைட்ல இருக்கிற கேரக்டர்ஸ் எல்லாமே ஒரு டம்மா காட்டியிருப்பாங்க. ஆல்ரெடி நம்ம இதுல பேசியிருக்கோம், நம்ம சேனல்ல பேசியிருக்கோம். அது இருக்கு. ஆனா இது ரொம்ப ரொம்ப தப்பு. ஆமா, அதுல கூட கொஞ்சம் காமெடியா காட்டுறானுங்க. இதுல அவங்க பயங்கரமா ஸ்ப்ரெட் பண்றாங்க. இந்த படத்தை வந்து தயவு செஞ்சு தியேட்டர்ல தவிருங்க, தியேட்டர்ல பாக்காதீங்க. ஒரு டிஸ்லைக் அடிச்சு பாய்காட் திஸ் மூவி, அவ்வளவுதான். பாய்காட் திஸ் மூவி, அவ்வளவுதான். சரி, பீஃப் சாப்பிடுங்க, ஜாலியா இருங்க. போயிட்டு வரோம். பை.